அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இது வந்து என்னோடய ஈத் vlog தான். ஈத் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு. பக்ரீத்தே வரப்போகுது. சம் இஷ்யூஸ்னால போட முடியல. ஸோ இன்றைக்கி தான் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்துட்டு ஈத்தோட மார்னிங். எப்போதுமே நம்ம வந்து மருதாணிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷான வந்து மருதாணி இலையை பறித்து அதில் கொஞ்சமாக புளி விட்டு அரைச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி. அப்போ தான் வந்து மருதாணிலாம் செவக்குங்கிறதுனால புளி வச்சு அரைச்சேன். இந்த மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் வச்சு நம்ம கவர் பண்ணோன்னா நம்ம கையும் வந்துட்டு அரைக்கும்போது செவக்காது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு உதிரி பூ தான் வாங்கியிருந்தோம். இதை வந்து நாங்களே வீட்லேயே கட்டிட்டோம். கட்டி அது வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெஹந்தி. ஸோ என்னோடய இத்தனை நாள் மெஹந்திலே இதுதான் வந்து டீசெண்டாக நீட்டாக அப்படியே வந்துட்டு அட்ராக்டிவாக வந்து டிசைனு. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு அன்றைக்கி வந்து மெஹந்தி. நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. நியூ லுக்காக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி காலையில் வந்துட்டு டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி எந்திரிச்சதுலேருந்து நமக்கு வந்துட்டு தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயே வந்துட்டு ஈத் வைப்பு சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டீ போட்டு அதுக்கப்புறம் வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவே மட்டன் வந்துருச்சு. அதையும் தாளிச்சு விட்டுட்டு ஸோ நம்ம ஈத்துக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் அப்படி வந்துட்டு பரபரப்பாக போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அப்புறம் வந்துட்டு மட்டனையும் தாளித்து விட்டுட்டு நானும் வந்துட்டு ரெடியாக போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ட்ரெஸ்ஸு. அது வந்துட்டு வரலை. ஈத் அன்றைக்கி வரலை. எப்படியும் கிடைச்சிரும்னு நினச்சேன், கிடைக்கல. அதனால என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்லாம் எதுவாவது நியூவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது ஒன்று மட்டும், அதுவும் ஒன் டைம் நான் போட்டது. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணல. இது கொஞ்சம் நியூ ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்துட்டு ஒரு லாங் ஃப்ராக் தான். கையிலலாம் ஒரு எலாஸ்டிக் உள்ள ஒரு ஃப்ராக்கு. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் கூட நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு லாங் ஃப்ராகு. இந்த வந்துட்டு ப்ரிண்ட் போட்டு ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு நல்ல க்ரேப் கிளாத்தில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு க்யூட்டான ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. இது வந்துட்டு ப்ரைஸ் வைஸ் ஓகே. இதுக்கு ஒரு வாட்சு, இதுக்கு மேட்சாக வந்துட்டு பேங்கிள்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த பிங்க் கலர் ஹிஜாப்பு, அப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து ஷால் வந்துட்டு ஒரு மெரூன் கலரில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கட் ஒர்க் ஷால் தான் எடுத்திருந்தேன். இது வந்துட்டு நல்லா மேட்சிங்காக இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் நானே ரெடியாகி அப்படியே வந்துட்டு தொழுகை கிளம்பியாச்சு. தொழுகை கிளம்பி போயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். வட்டிலப்பம் இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது தான். ஸோ அன்றைக்கி வந்துட்டு எங்கள் யாருக்குமே முடியல. அதனால் வந்துட்டு கடையிலே பரோட்டா வந்துட்டு இடியாப்பம் ஆர்டர் பண்ணி அது கூட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லா ஸ்டெயின் வந்துட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப நீட்டாக லுக்கும் பார்க்க வந்துட்டு டீசெண்டாக இருந்துச்சு. இந்த கையில் வந்துட்டு மருதாணி அச்சு வச்சுருந்தேன். அதுவும் ஏதோ கொலாப்ஸ் ஆகி அப்படி இப்படி இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஈத் பிக்கு. ஸோ பிக்சர்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு செம்ம வெயில் அன்றைக்கி. அதனால் ஒரு மில்க் ஷேக் ஒன்று குடிச்சிட்டு, சாக்லேட் மில்க் ஷேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்லேருந்து ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ அவங்க வீட்லேருந்து கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டாங்க. மட்டன் பிரியாணி, தால்ச்சா, அப்புறம் ரைத்தா அதெல்லாம் வச்சு எனக்கு வந்துட்டு ஈத்தை சூப்பராக வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ வழக்கம் போல் தான் இன்றைக்கி ஈத் முடிஞ்சு நல்ல ஒரு தூக்கம் வந்துருச்சு. நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டேன். ஈவினிங் போல் தான் வந்துட்டு அன்றைக்கி நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நல்லா மேக்கப் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் ஈவினிங் போல் தான். ஸோ அந்த மாதிரி தான் ஈவினிங் போல் சாரீ கட்டலாங்கிற ஒரு ஐடியாவில் நானும் என் சிஸ் வந்துட்டு சாரீ கட்டினோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் மாதிரி ஒரு சாரீ கட்டினேன். ஸோ இந்த வந்துட்டு பேங்கிள்ஸ் வந்து நியூவாக வாங்கினது. அது இந்த சாரீக்கு செம்ம மேட்சாக இருந்துச்சு. ஸோ அப்படியே 2 நேரம் ஃபோட்டோஸ்னால் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சரின்னு பெருநாமலை எங்கள் ஒரு சைட் போடுவாங்க. ஸோ அதுக்கு கிளம்பலான்னு 2 பேரும் வந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். ஸோ 2 பேருமே ஒரு க்ரீன் கலர் சாரீ தான் கட்டியிருந்தோம். ஸோ அது வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. சாரீ கட்டுறதுலாம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ரேரு. எப்பயாச்சும் தான் கட்டுவோம். ஸோ அதனால் கட்டி முடிச்சுட்டு அன்றைக்கி வந்துட்டு பயங்கரமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் இந்த ஹிஜாப் அண்ட் புர்கா தான் வந்துட்டு அன்றைக்கி போட்டிருந்தேன். அதோட இந்த மாதிரி நானும் சிக்ஸும் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போய் கொஞ்சம் பானிபூரி, ஸ்நாக்ஸ் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தோம். ஸோ
நம்மளோட யாராவது நம்ம கசின்ஸோ சிஸ்டர்ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் நமக்கு வந்துட்டு டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி தான் அவ்வளோ ஜாலியாக அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு டைம் போகிறதே தெரியாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டாய்ஸ் கடை. ஸோ அவங்கள கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் இந்த கடையெல்லாம் நம்மளை விட்டே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கிட்ஸ் வந்துட்டு என்னோடய பாப்பா வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னோடய பேபி வந்துட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப அழுக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்கு டாக்டர் செட்டு வாங்கி கொடுப்போன்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு டாக்டர் செட் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். பொம்மை அந்த மாதிரி டாய்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பீட் செட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அது கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த பீட் செட்டு செம்மையாக இருந்துச்சு. இது ஒரு 100 rupees மாதிரி. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்ததுலாம் செம்மையாக இருந்துச்சு இந்த பீட் செட்டு. ஒரு பவுலு, பிளேட்டு இந்த மாதிரி நிறையா திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டாரு, அப்புறம் ஸ்பூன்ஸு, அந்த மாதிரி ஹேண்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி நம்மளோட வந்துட்டு சைல்ட்ஹுட் ஞாபகமே வந்துருச்சு. அப்படியே அழகழகான திங்ஸாக இருந்துச்சு. இதை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களும் செம்ம ஹாப்பியானாங்க. அதை வச்சு நிறையா விளையாடிக்கிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு வந்துச்சு. இதுதான் என்னோடய ஈத் ட்ரெஸ்ஸு. அன்ஃபார்ச்சுனேட்லி 2nd நவம்பர் பிறநாளைக்கு தான் வந்துச்சு. அதனால் ஈத் அன்றைக்கி என்னால் வியர் பண்ண முடியல. சரி ஓகேன்னு வச்சுட்டேன். இல்லை இன்னொரு நாள் ஒரு நேவி ப்ளூ கலரில் ஒரு லாங் ஃப்ராக் தான் இதுவும் வியர் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் நமக்கு தான் வந்துட்டு ஈத் அன்றைக்கி வியர் பண்ண முடியல. ஸோ இப்படி தான் அன்எக்ஸ்பெக்டடாக போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஈத்து ரொம்ப சூப்பராக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.